கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆத்தா மகமாயி அங்காள பரமேஸ்வரி தஞ்சாவூர் தண்டுமாரி ஆருடன் கேட்க வந்தவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லம்மா, பதில் சொல்லு. என்னங்க ஆத்தாவை கேக்குறீங்க? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஆத்தாவே ஏன் வாய் வழியாதான்யா பதில் சொல்லுவா? சொல்லு. வலசரவாக்கத்துல புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். வாசக்கால் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அறிவிருக்காயா? வலசரவாக்கத்துல வீட்டை கட்டிட்டு வண்டலூர்லயா வாசல் வைக்க முடியும்? ரெண்டையும் ஒரே இடத்துல வைக்கணும். அது இல்லங்க, மனசாஸ்திரப்படி வாசக்கால எங்க வைக்கிறது? பேசி பாக்குறேன். ஆத்தா சரி சரி சொல்லிடுறேன் ஆத்தா. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. என்னன்னு? ஒரு 50 வைக்க சொல்லிருக்கா. விஷயத்த சொல்லு. 11க்கும் 13க்கும் நடுவுல ஒரு நம்பரை சொல்லு. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. ஆத்தா விளையாடுறாய். ஆத்தா இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. 11க்கும் 13க்கும் நடுவுல 12. அடப்பாவி, வேற நம்பரே கிடைக்கலையா உனக்கு? ஏங்க இந்த 11க்கும் 13க்கும் நடுவுல 12 தானங்க இருக்கு. 12 கால் இருக்கு, 12 இருக்கு, 12 முக்கால் அரைக்கால் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாமே, இல்ல தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். 12ன்னு சொல்லிட்டு உன் ராசிக்கு ஒப்பாத நம்பர். வாசல் எங்க வச்சாலும் உள்ள பூந்து திருட உருவிட்டு போயிருவான். இப்ப என்னங்க பண்றது? அதா நான் தான் உன் மகன். இந்த பைய விஷயமா தான். இதுல 50 அதுல 50 தாங்குவானா? வேற வழியே இல்லையா? சரி சொல்றேன். ஒத்தச்சுளி பசுவா ஓங்கோல இருந்து ஒரு 50 பிடிச்சிட்டு வா. அலங்காநல்லூர்ல இருந்து அடிமாட்டு காளையா ஒரு 50 பிடி. ரெண்டையும் கலந்து பழக விடு. அதுல உள்ள கண்ணு குட்டிகளை குன்றத்தூர் கோயில் படிக்கட்டுல கூட்டமா உட்கார்ந்திருக்க பிச்சைக்காரங்க கையில ஆளுக்கு ஒண்ணா கொடு. நவக்கிழங்களுக்கு 4 மாசம் 3 வேளை பூஜை போடு. 10,000 ஏழைகளுக்கு நிலா வெளிச்சத்துல நெய்ச்சோறு போடு. அந்த கூட்டத்துல நான் இருந்தா கண்டுக்காத. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வா. வாசல் எங்க வைக்கிறது வாய்க்கு வந்தபடி சொல்றேன் உங்ககிட்ட. இதெல்லாம் பண்ணணும்னா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டை வித்து தான் பண்ணணும். அதுக்கு பதிலா வாசக்கால கையிலேயே வச்சுக்குவேன். போய சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. என்ன செல்லப்பா, எனக்கு மட்டும் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சாதாரண காரியம் பண்ணிருக்கீங்க? பொண்ணு காதலிக்கிறது தெரிஞ்சு மத்தவங்க மாதிரி கத்தி கரெக்டா பண்ணாம காதலர்களை சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதுக்கு தான் அந்த ஸ்வீட்டு. கொஞ்ச நாள் பொறுங்க, ஊருக்கே கல்யாண பத்திரிக்கை கொடுத்து அசத்திடலாம். என்னது, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையா? பத்திரிக்கைலாம் கிடையாதுங்க. தினத்தந்தி, தினமலர், தினகரன், மாலை முரசு, மாலை மலர், மக்கள் குரல், இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, அத்தனை பத்திரிகையிலையும் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்து அசத்திர வேணா? அது எப்படி அத்தனை நியூஸ் பேப்பர் பேரையும் கிடு சொல்றீங்க? கொஞ்ச நாள் பழைய பேப்பர் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல கூவி கூவி பழக்கமாயிருச்சுங்க. ஏது கைவசம் நிறைய தொழில் வச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நம்ம எப்படிமா பெரிய ஆள முடியும்? பேங்க்ல கொள்ளையடிக்கிறவனும் பங்கு மார்க்கெட்ல மோசடி செய்யறவனும் அவன் தான் நம்ம நாட்டுல பெரிய ஆளாக முடியும். செல்லப்பா, இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்க. நீங்க அரசியல குதிச்சிடுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அம்மா, கிணத்துல குதிச்சு சொல்லுங்க குதிச்சிடுறேன், கடல்ல குதிக்க சொல்லுங்க குதிச்சிடுறேன். ஆனா அரசியல் மட்டும் குதிக்கவே கூடாது. எவன் எதுல வருவான், எப்ப பாம்பு அடிக்கும்னு தெரியவே மாட்டேங்குது. இத நான் ஏன் சொல்றேன்னா, பல வருஷம் வெள்ளக்காரன் காப்பாத்தின காந்திய சுதந்திரம் வாங்கி 1 வருஷம் நம்மளால காப்பாத்த முடிஞ்சதா? அவரையும் சுட்டு விட்டாங்களே. செல்லப்பா, நீங்க மாத்திரம் கட்சி ஆரம்பிச்சீங்க, அடுத்த வருஷமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சியை பிடிச்சலாம்னு காரைக்குடி பக்கம் போய் சொல்லிடாதீங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. ஓ, தப்பாயிருமோ? செல்லப்பா, அம்மா நாளைக்கு குன்னூர் போனோம், டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அருண், பிரியா, நாளைக்கு நீங்க 2 பேரும் குன்னூருக்கு வரீங்க. நாம ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம். சரிம்மா. ஓகே. ஏய், நான் வேட நேரம் பார்த்தவன் காரி தூக்கிட்டு போறேன். கணக்கு எவன் சொல்றது? ஒண்ணு தம்பி, அருந்தம்பிகளா? இது யார் அப்பாங்களா? உங்களை மாதிரியே இருக்காருங்க. ஐயா, என் பேரு ஸ்ரீரங்கம் சின்னத்தாயி. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல என் பேரை சொன்னாங்கன்னா மலைக்கோட்டையை ஆதரமாக்க. இவரு உன் பெருமை எழுச்ச வேட்ட சொல்லு. இப்ப பிரிய பாப்பா பாக்காந்துருக்காங்கல்ல, போய் சொல்லுப்பா. பாவங்க அந்த புள்ள காலையில இருந்து அலங்காரம் பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. she feel more sentimentalங்க ஐயா. வெள்ளக்கார விதம் போட்டானா இப்படி இங்கிலீஷ் பேச போறா? இவர் பேரு செல்லப்பா. சிவாஜி செல்லப்பான்னு சொல்லுங்க. இந்த சின்னப்பா உடையப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த வயரால வந்தவன். சும்மா நாடகத்துல வெளுத்து கட்டுவனே, சமையல்லையும் வெளுத்து கட்டுவாரு. இந்த வீட்டு குக்கு இவரு. ஐயா, வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க. பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். பருப்பு பாயசம், அவல் பாயசம்? வேண்டாம். ஐயாவுக்கு இனிப்புனா பிடிக்காதோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பேசுறதே ரொம்ப இனிப்பா இருக்கு. ஐயோ, என்ன பத்தி ரொம்ப போடுறீங்களே. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுதான். உங்களுக்கு சர்க்கரை இல்லாம பாயசம் கொண்டு வரேன். ஆமா, என்னது உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாவா? யோ, நான் தான் சொன்னேன்யா உனக்கு இந்த மாசத்துல இருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு. சந்தோஷமா இரு. ஆகா, நம்ம ஜோசியம் கூட ஒர்க் அவுட் ஆகுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இவ்வளவு வேகமா ஓடி வரா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா? சார், நீங்க என் காலேஜ் ப்ரொஃபசர் ஆச்சே. ஆமா,
என்ன சார் இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க? இவ்வளவு பெரிய நாய், இவ்வளவு பெரிய நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கடிக்கிறதுக்காக துரத்துனா ஓடி வராம என்னப்பா பண்ண முடியும்? என்ன சார் இது? ஒரு நாய்க்கு போய் பயந்து ஓடி வரீங்களே. என்ன கூட தான் சின்ன வயசுல ஒரு நாய் கடிச்சிருச்சு, நான் என்ன செத்தா போயிட்டேன். ஒரு விஷயத்தை நீ சரியா புரிஞ்சுக்காமலே பேசுற. ஒரு நாய் கடிச்சு இன்னொரு நாய் செத்ததா சரித்திரமே கிடையாது. சார், உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு பேசாதீங்க. நான் இப்போ உங்க ஸ்டூடெண்ட் இல்ல. ஜோதிட கலாரத்ன, கந்தர்வ பூஷண, ஆருட விற்பன, ஆனந்தாண்டவபுர, விவேகானந்த ஜோசியர். என்ன 1.5 மைல் நேரத்துக்கு ஒரு பட்டம் யார் கொடுத்தது? ஆச்சரியமா இருக்குல்ல? அசிங்கமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்ககிட்ட படிச்சதுனால தான் நான் உருப்படாமலே போயிட்டேன். கடைசியில இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். ஆத்தா, ஒரு விதத்துல உன்னை பார்த்தது நல்லதுதான். கண்ணா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோ, என் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை தேடி நாயா அலையிறேன். நாயா அலைறீங்களா? உங்களை நாயா விரட்டது ஏன் சார் பொண்ணு விரட்ட மாட்டேங்குது? நான் எதிர்பார்க்கிற 4 ஐட்டங்களோட பொண்ணு அமையல. என்னது 4 ஐட்டம்? இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பும்பாங்களே அதுவா? நான் எதிர்பார்க்கிறதே வேற. ஐட்டம் நம்பர் 1. ஆத்தா, அந்த பொண்ணு சிரிச்சதுன்னா ஜல்லிக்கல்ல கொட்டின மாதிரி ஜலஜலன்னு சத்தம் வரணும். ஜல்லிக்கல்லா? அப்ப சித்தாவத்தான் பார்க்கணும். மேல ஐட்டம் நம்பர் 2. ஆத்தா, பரதம், குச்சிப்புடி, கதகளி, கதக், ஒடிசி, மணிப்புரி. அவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, இதுல ஏதாவது 2 கலந்து ஆட தெரியணும். கலந்து ஆடணுமா? அப்ப ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி விட்டாதான் முடியும். மேல ஐட்டம் 3. ஆத்தா, அந்த பொண்ணுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். கேபி சுந்தராமல் மாதிரி இல்லடா கூட பேபி ஷாமிலி லெவலுக்கு பாடினா ஓகே. அப்ப ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் பாடும். பரவாயில்ல, ஆனா அதுவா பாடணும். ஐட்டம் நம்பர் 4. ஆத்தா, நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு தஞ்சாவூர் வடமாங்கா சைஸ்ல நெஞ்சில பெருசா ஒரு மச்சம் இருக்கணும். அது ஏன் அப்படி? வைத்தீஸ்வரன் கோயில்ல ஓலச்சுவடி பார்த்தேன். மாங்காய் சைஸ்ல மச்சம் உள்ள பொண்ணை நான் கட்டிக்கிட்டா தான் எனக்கு ஆயுசு கெட்டி, இல்லைன்னா நான் வாழ்றதே வெட்டி அப்படின்னு வந்துச்சு. நான் சொல்ற 4 ஐட்டங்கள் கொண்ட பொண்ணு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கரெக்டா பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் சார். கூரையில யாரு குருநாதரை கூப்பிடுறியா? இல்ல, எங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, கேக்குறேன். பிடிச்ச பூ குஷ்பு, பிடிச்ச மலை அண்ணாமலை, பிடிச்ச பழம் ஞானப்பழம், பிடிச்ச கலர் காளிமார். காளி ஆத்தா உன் பேரே சொல்லிட்டாரே சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனி உங்க கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது எல்லாம் என் பொறுப்பு. எது? இல்ல சார், உங்க வாழ்க்கையில விலைக்கேத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். கண்ணா, நீ செய்ய போற மகத்தான உதவிக்கு உனக்கு பின்னாடி நான் பெருசா கவனிக்கிறேன். உங்க வாயை நம்பிதான் சார் இருக்கேன். டேய் ப்ரொஃபஸர், பரீட்சையில நான் அண்டர்வேருக்குள்ள வச்சு பிட் அடிக்கும் போது பிட்ட உருவுறேன்னு சொல்லி அண்டர்வேர் நாடாவை உருவினியடா. அதை நான் இன்னும் மறக்கல. அந்த பிட்டு என் நெஞ்சில விழுந்த வெட்டு. இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் பாடுறா ஒரு வேட்டு. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. உடனடியா சொல்லிடுங்க. குமுதவல்லி. குமுதவல்லி, குமுதம், தம் குமு. ஆத்தா, அழகான பெண்ணு, அழகான பேரு. அஷ்டலட்சுமி அங்கங்க அநியாயத்துக்கு தாண்டவம் ஆடுறாங்களே. அந்த கண்ணை பாத்தீங்களா? ஒன்னுல ஞான ஒளி, இன்னொன்னுல ஆனந்த ஜோதி. யோ, அது என்ன முகமா இல்ல டென்ட் கொட்டாயா? இருக்கலாம். வாய் கூட டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குதே. ஏங்க, இது நிஜமாவே உங்க பொண்ணு தானே? யோ, 1 வருஷம் 12 மாசம் காட்டுல கடுந்தவம் பண்ணும்போது பிறந்த பொண்ணியா? நீங்க காட்டுல பண்ணும்போது இது எப்படி வீட்டுல பிறந்துச்சு? நடுவுல எறும்பு கடிச்சிருச்சுன்னு 7 நாள் வீட்டுக்கு வந்துட்டேயா? அந்த 7 நாட்களா? ஆமா. வீட்டு விஷயத்தெல்லாம் அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு வள வளன்னு பேசாம வந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த பாப்பா யாரு? அந்த பொண்ணோட அம்மா. அப்ப அந்த பொண்ணோட அம்மாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யோ, இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணே பிறந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து சொல்லியா? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா கஷ்டம். இந்த ஃபிகருக்கு டாக்டர், என்ஜினியர், வக்கீல் 3 பேர் வருவாங்க. 3 பேர் வேண்டாயா, ஒருத்தர் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். என் பொண்ணு 2 வருஷம் உள்ள இருந்துச்சு. ஜெயிலியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. என்னது? உங்க பொண்ணுக்கு பைத்தியமா? யோ, உங்க ஜாட அப்படியே இருக்குதியா? யோ, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? கொஞ்சம் இப்படி திரும்புங்க. இந்த பக்கம் அப்படி தெரியல, இப்ப தெரியுது. தெரியல, தெரியுது, தெரியல, தெரியுது. யோ, அது பிறவி பைத்தியம் இல்லையா? அப்புறம் ஒரு தடவை குற்றாலத்து கூட்டு போனேன். எதுக்கு? அருவியை பார்க்கத்தான். பார்த்தாளா? அருவி எங்க இருந்து கூட்டுதுபான்னு கேட்டா. மேல இருந்துன்னு சொன்னேன். சரி. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஏன்? பரபரன்னு பாறையில ஏறிட்டா. பாறையிலயா ஏறணும்? அங்க அதானப்பா இருந்துச்சு. மேல இருந்து பொத்துன்னு கீழே வந்ததுல மண்டையில அடிபட்டு கபாலத்துல காலங்களுக்கு விரிசல். உடனே அறக்க பறக்க இன்ஜினியர் விட்டு கூட்டு போனேன். இன்ஜினியர் எதுக்கு? அவர் வீட்டு மாடியில் தானே டாக்டர் கூட்டி இருக்காரு. அங்க போய் பார்த்தா பாத்ரூம்ல வழிக்கு விழுந்து டாக்டர் படுத்த படுக்கையா கிடந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம டிரைவரை கூப்பிட்டேன். டிரைவர் எதுக்கு? வண்டி ஓட்டத்தாம்பா. ஓட்டுனாரா? அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெரிஞ்சு போயிடுன்னு சொன்னாங்க. எங்கெங்கயோ போய் பார்த்தா ஒண்ணும் முடியல. கடைசியில இங்க வந்திருக்கிறேன். இது என்னது இது? இப்பவாவது பூ, முன்னெல்லாம் கல்லு. ஐயோ, நிறைஞ்ச பைத்தியமா இருக்குதே. இதை எவையா கட்டிக்குவான்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா ஆத்தா என் கண்ணை குத்திடுவா. யோ, திரும்பி பார். யாரு? அங்க இல்ல, பழச. 3 வருஷத்துக்கு முன்னாடி
என் பையனை ஏமாத்தி ஒரு பைத்தியக்கார பொண்ணுக்கு கட்டி வச்சியே, முதல் இரவு அன்னைக்கு என்ன ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு பால் டம்ளரால என் பையன் பொட்டு அடிச்சு பட்டுன்னு போயிட்டான். ஸ்பாட்லயே அவுட்டா? அதுக்கு பிராயச்சித்தமா இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல மாப்பிளையா கட்டி வைக்கிற. அப்படி நீ கட்டி வைக்கல, எந்திரிச்சிருவீங்களா? உன் தொழிலையே படுக்க வச்சிருவேன். முதலாளி, நீ ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றது பொய், ஆத்தா கிட்ட பேசுறது பொய், அவ்வளவு ஏன் நீயே பக்கா ஃப்ராடுன்னு ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவேன். அப்புறம் உன் பொழப்ப நாரி போயிடும். சார், ஏதோ விபூதி வாழைப்பழம் என் தொழில் நடந்துகிட்டு இருக்கு, அதை தயவு செய்து கெடுத்துறாதீங்க. படிப்பு ஏறலன்னு இந்த தொழிலுக்கு வந்தேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாவது மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன். டாடி டாடி, நீ அம்மியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் இங்கேயே இருக்க போறேன். இந்த பிப்பி வெள்ளியா? என்ன கட்டாதரா? கட்டையால அடிப்பேன். இப்ப சொல்லு, ஸ்ரீரங்க சின்னத்தாயின்னு திருச்சி என்ன டெல்லியே கேட்கும். இந்த காநாடு காத்தமுத்து தேவர் பரம்பரை ஒரு காதலை சேர்த்து வச்சு சாதனை படைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம், நம்ம டங்கு வர அத்துருவாங்க. நெஞ்சில மச்சத்தோட பொண்ணு வேணுங்கிறானே அந்த ப்ரொஃபசரு. நெஞ்சு இருந்தா மச்சம் இல்ல, மச்சம் இருந்தா நெஞ்சு இல்ல. என்ன பண்ணலாம்? இது அந்த பைத்தியக்கார பொண்ணு குமுதினி தானே? கரெக்ட். நெஞ்சு இருக்குது, ஆனா மச்சம் இல்லையே. இந்த பொண்ணை மட்டும் அவனுக்கு கட்டி வச்சிட்டா ப்ரொஃபசர் காலி. மச்சத்தை வைக்கணுமே. ஐடியா, வச்சிடுறேன். அடி குமுது, எழுந்தடி. வெளியில பனி கொட்டுது, என உடம்பு உணருக்கு தாங்குமா? உள்ள போய் படு. போடினா நோட. என் உடம்பு எல்லாத்துக்கும் தாங்கும். கடவுளே. என்னங்க இது? வயசு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இது என்ன சிலமிஷா? பேசாம படுத்து தூங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன இப்படி சொல்றா? பொண்ணுக்கு தான் பைத்தியம்னா பொண்டாட்டிக்குமா? எல்லாம் என் தலையெழுத்து. தம்பிக்கு எந்த ஊரு? நல்ல படம், சூப்பர் ஸ்டார் நடிச்சது. நான் 3 தடவை பார்த்திருக்கேன். நான் கேட்டது உங்க ஊரு அரக்காம்பட்டி. அங்க எங்களுக்கு 5.5 ஏக்கர் நிலம் இருக்கு. தம்பி, அரக்காம்பட்டி மொத்தமே 3 ஏக்கர் தானே? நீங்க சொல்றது அஞ்சரைப்பட்டி, அது அந்த பக்கம். நான் சொல்றது அரக்காம்பட்டி, அது இந்த பக்கம். ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? பரக்காவட்டி. பரக்காவட்டி சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியும். தம்பிக்கு என்ன வேலை? போக்கடை இல்லாதனால ஒரு காலேஜ்ல வாத்தியாரா இருக்கேன். தமாசு. சார் சார், உங்க பொண்ணு பிரமாதமணி எப்ப சொன்னனோ அப்பையில இருந்து பொண்ணை பார்க்கணும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறாரு. இவருமா? குமுதவல்லி கூப்பிடுங்க. குமுதவல்லி. உங்க பொண்ணு 4 பக்கமும் நல்லா இருக்கு சார். அவ என்ன திருமண நாயக்கர் மகாலா? நீ புது பொண்ணு அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது. அவளை சிரிக்க விடுங்க. காலம்பூரா அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவ மாறாம இருந்தா தான் என் மனசு வாடாம இருக்கும். மாறாமலே இருந்தாலும் அது ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். ஆனாலும் பாயிண்ட் நம்பர் 1 படு. ஓகே. ஆமா, உன் பேர் என்னமா? இவ்வளவு நீளமான பேரா? ஐயோ, நான் எப்படி கூப்பிடுறது? ஷார்ட்டா கும்மு கும்முன்னு கூப்பிட வேண்டியதா? சார், ஆனா பேரை சொல்ற சாக்குல பரதநாட்டியத்தையும் குச்சிப்புடியையும் கலந்தாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 2. ஓகே. ஆமா, உனக்கு பாட்டு ஏதாவது பாட தெரியுமா? அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா சின்னஞ்சிறுசா. பெருசு இல்லம்மா, பெருசுதான். சார், கேபிஎஸ்ஸையும் பேபியையும் குரல்லையே ஒன்னா சேர்த்துட்டாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 3. ஓகே. 3 பாயிண்ட். ஓகே. இந்த 4வது மாங்கா கிளைமாக்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடா? இல்ல, அது வந்து பொண்ணு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணும்போது, அம்மா நமஸ்காரம் பண்ணுமா? திதிதை 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 திதிதை. எனக்கு ஓகே. கண்ணா, நீ என்னுடைய மாணவனே இல்ல. அப்புறம் மாமா. மாமா என்ன? ஒண்ணு இல்ல, ஒரிஜினல் மாமா. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இப்பதான் பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு அப்பவே பிடிச்சிருச்சு. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செலவை சிக்கனப்படுத்துறேன்னுட்டு சைடுல நாதசுரத்தை நீங்க வாசிறாதீங்க. அதுக்கு வேற ஆள ஏற்பாடு பண்ணுங்க. வரட்டுமா? டாடா. 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 போதும்,
சொந்த சுமைய தூக்கி தூக்கி தோர்ந்து போனே. என்னங்க டீ கிளாஸோட வந்திருக்கீங்க? உங்க அப்பா விவரமான ஆளு. முழிச்சிருந்து நாம முதலிரவை கொண்டாடணுங்கிறதுக்காக எதிர்த்த நாயர் கடையில ஸ்ட்ராங்கா 2 மசாலா டீ ஆர்டர் பண்ணிருக்கான். அதுல ஒண்ணுதான் இது. ஆமா, எதுக்கு நம்மள ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க? நமக்கு என்ன பைத்தியமா? டீ பைத்தியம். நமக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் பைத்தியம். நமக்கு இன்னைக்கு முதலிரவு. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நைட். அதான் என்னன்னு கேக்குறேன்ல. ஐயோ, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கே. ஓகே. ஏதோ கோழி கூவுன மாதிரி இல்ல? நான் நாயா கூவுனேன். அப்படியே கூவுற? முட்டை கிட்ட போட்டு போறியா? அவிச்சு தின்னு. பொண்ண முதலிரவுக்கு அனுப்பிட்டு வெளியே காவல் காக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? துப்புறதுக்கு இங்க டப்பாவே கிடையாதா? பொண்ணை பத்தி நமக்கு தெரியா? அவனுக்கு தெரியாதே. இரியா, உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்பா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இல்ல? பால்காரியா இருக்கும். அப்பா, எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல? யோ, உங்க சொந்த பொண்ணியா அது? ஒரு நாள் ராத்திரி முடிச்சிருந்ததுக்கே இப்படி ஆயிட்டியா? அப்பா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடி தந்தீங்க, ரொம்ப நன்றிப்பா. என்னது? ஆமாங்க, பொண்ணு தெளிவா பேசுது. நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் குணமாயிடுச்சு. குமுது, உனக்கு திஷ்டி சுத்தி போடணும், வாமா. பெரிய கல்யாண பூசணியா உடைங்க. ரொம்ப அதிசயமா இருக்கியா? நான் தான் சொன்னேன்யா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் தெளிஞ்சிரும்னு. அங்க பாருங்க, மாப்பிள்ளை எவ்வளவு திருப்தியா சிரிக்கிறாரு. பின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? மாப்பிள்ளை குடுத்து வச்சவன். என்ன அது? மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சியா? ஆத்தா அருண், நல்லா இருந்தாடா. டைரியா வந்ததுல இருந்து இப்படி ஆயிட்டான். பாவம். சார், ஒரு லேயர் கொடுங்க. உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்ன தேடி ஒரு பொண்ணா? டேய் அருண், பொண்ண தேடியாண்டா. என்ன தேடியா? பொண்ணா? ஆமா, ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என் ரூம்ல அழுது முகமெல்லாம் செவந்திருக்கு. உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? நோ, என்ன தேடி எந்த பொண்ணு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க ஒரு சாமியாருங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்றதும் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு கடைசியில் நீங்க இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சுதான். சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். பார்க்கறதும் பார்க்காதும் உங்க இஷ்டம். பார்க்கறதுக்கு அழகா வேற இருக்காளா? அவ அழும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது? அந்த பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா இருக்குதாமே. ஒருவேளை போன இடத்துல எங்கேயாவது எசகு பெசகா வாரிசு உருவாயிருச்சா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் பொம்பளைங்களை விரும்புறதும் இல்ல, வெறுக்கிறதும் இல்ல. தெரியும். இருந்தாலும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ அந்த பாம்பு எந்த நேரத்துல எங்க கொத்துமோ யாருக்கு தெரியும்? டண்டு யாருடா அந்த பொண்ணு? அருண், அழகான பொண்ணு அழுதுகிட்டு இருக்கான்னு சொன்னதெல்லாம் போயிடா. நீ இந்த பொருட்காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக நாடகம் ஆடிருக்கா. டே அருண், பிரியா உன் மேல உயிரியே வச்சிருக்காடா. ஏன்டா அவகிட்ட இப்படி எரிஞ்சு விடுற? நான் ஒன்னும் அவளுடைய அழகுக்காக சிபாரிசு பண்ணல, அவளுடைய அன்புக்காக சிபாரிசு பண்றேன். அன்பா? எல்லாம் வெறும் நடிப்புடா. என்னது நடிப்பா? எப்படா சொல்ற? இந்த பொம்பளைங்களே இப்படிதான்டா. காதல் காதல் நம்ம பின்னாடியே சுத்துவாங்க. நாம அவங்க வலையில விழுந்ததுக்கு அப்புறம் நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. என்னமோ காதலிச்சு ஏமாந்த மாதிரி பேசுற. வா குஜிலி வா, அங்காள பரமேஸ்வரி, அன்னை கருப்பசாமி, அதிர்ஷ்ட தேவதைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பிகாம் செகண்ட் இயர் படிக்கிற பிரகாஷ் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபிகர் ஒண்ணு செலக்ட் பண்ணி கொடு பார்க்கலாம். பிரகாஷ், உன்னுடைய வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு. உனக்கு வந்திருக்கிற சீட்ல எக்கனாமிக் ப்ரொஃபசர் எலிசபெத்துடைய போட்டோ வந்துருச்சுப்பா. சக்சஸ். என்னடா சக்சஸ்? எலிசபெத் இன்னும் கல்யாணமாகாத ப்ரொஃபசர். அவங்களுக்கு எனக்கும் கடவுளா பார்த்து போட்டிருக்கிற முடிச்சு இது. டார்லிங் எலிசபெத், நீ மட்டும் ஓகே சொல்லிட்டினா என்னுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? ஆசீர்வதிக்கப்படுவாய் மகனே. ஒரு சிங்கிள் சீட்ல ஒரு மாணவனுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டியே. நெக்ஸ்ட். அம்மா அங்காள பரமேஸ்வரி, ஐயாவுக்கு கிளாஸ் ரூம்ல கிளிய வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார், பார்ட் டைம் ஜாபா பண்றேன் சார். இடியட். ஃபாரின்ல பண்ணா பாராட்டுவீங்க, இந்தியாவுல பண்ணா இடியட்டா சார்?
சார் இது பார்த்தாதான் சார் கிளி. பார்க்கலைன்னா எலியா? உளி சார். உங்க வாழ்க்கையை செதுக்கி செப்பனிட்டுரும் சார். சார் இந்த கிளிக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லா கிளிக்கு பின்னாடி வால் தான் பாத்திருக்கேன், இந்த கிளிக்கு பின்னாடி கதை இருக்குங்கறியே. இட்ஸ் நாட் a tale, it's a tale. Come on tell. ఈ చిలక ఒక పాపమైన జీవి. బాగా చెప్పావు ప్రేమలేఖ. ये तो था, ये मजबूरी है, एक दूजे के लिए है. मैंने प्यार किया. பரவாயில்ல, பல பாஷைகளை பேசி சென்டிமெண்டால என்ன அடிச்சிட்டியே. இங்க பார், இப்ப நான் கிளாஸ் எடுக்கணும். தயவு பண்ணி கிளிய கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு WMA. நோ, நீங்க எதையோ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் WMAன்னு சொன்னது தமிழ்ல ஒரு MA, இங்கிலீஷ்ல ஒரு MA. That's why I told WMA. இன்னொன்னும் சொல்றேன், தமிழ் மொழியின் மீது உள்ள காதலின் காரணமாக நான் தமிழ் பேராசிரியரா மாறினேன். இது சாதாரண மனித காதல் அல்ல. அல்ல அல்ல அல்ல. உக்கர், அதையும் தாண்டி புனிதமானது. The Indian economic condition is so bad that in the near future all Indians will become very poor beggars. இந்த மாதிரி மேட்டர்கள் பாட புத்தகத்துல வர ஆரம்பிச்சிருச்சா? விவேக், நான் எப்பவும் குடிக்கிறது இல்ல, எப்பவாவது படிப்பேன், அப்பதான் குடிப்பேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். நீங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி. நான் வேற மாதிரி சொன்னனா? எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம்? விஷயத்தை சொல்லு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அருண் என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது எடுத்து சொல்லி அவனை காதலிக்க வைக்கணுமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பிரியா. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாளாம். ஏமாத்தம் தாங்க முடியாம அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டானா. அந்த சம்பவம் அருண் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால பொம்பளைங்கனாலே உயிரை எடுக்கிறவங்கன்னு நினைக்கிறான் அவன். நீ அருணை மறந்துறதா நல்லது. வந்துருவோமே. ஆனா அவன் நல்லா இப்ப சொல்லுங்க. அசையாதடா, படாத இடத்துல பற்ற போகுதுடா. கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கடி, அவர் சீக்கிரம் கழட்டிடுவாரு. ஆமா, எங்களை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க, சீக்கிரம் கழட்டுறதுக்கு. போங்கடியே. ஓபன் பண்ணிடுவாரா? நீ கொஞ்சம் வாய முடியா? இப்படியே ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாக்குறவங்கலாம் அது நினைச்சு கல்லால் அடிக்க போ. அங்க அடிக்காதீங்க, அங்க அடிச்சா அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் சார். டேய் சோடா புட்டி, அனாவசியமா என்ன டென்ஷன் பண்ணாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஓன் டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பரமபிதாவில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உங்கள் மந்தையில் உள்ள இந்த 2 ஆடுகளையும் பிரித்து விடுங்கள், பிரித்து விடுங்கள். ஐயோ, அடி பாவி, அவன் கண்ணாடியை உடைச்சிட்டியே. கண்ணாடி உடைஞ்சிருச்சா? நான் கரண்ட் கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். கோவிந்தா கோவிந்தா. மாட்டிக்கிட்டே திரிங்க, கார்பரேஷன் கார வந்து பிரிச்சு விடுவான். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. ஏய் சின்னத்தாய். என் பேரு ஏய் சின்னத்தாய் இல்ல, ஸ்ரீரங்க சின்னத்தாய். ஆமா, அது என்ன வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்ணுல கூலிங் கிளாஸ், காதுல வாக்கு மேனு, நீ ஒரு சர்வெண்ட்ங்கற மறந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்னத்தாயை நீ பாத்திருந்தா இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருப்பியா? ஆண்டவன் என்ன காப்பாத்திட்டாரு. நான் 12 வயசுலயே பப்பாளி பழம் சாப்பிட்டவளாக்கும். 12 வயசுல பப்பாளி பழம் சாப்பிட்டியா? எதுக்கு? எங்க வீட்டுல பப்பாளி மரம் நிறைய இருந்தது, நான் சாப்பிட்டேன். அதான பார்த்தேன், நீ அதுக்கு தான் சாப்பிட்டியாக்கணும் பதறி போயிட்டேன். நீ என்னையா பதறது? இத கேட்டு பதறி ஓடினவர் தான் என் புருஷன். 18 வருஷம் ஆச்சு, எங்க இருக்காங்களோ? அம்மா வந்துட்டாங்க போட்டு. அம்மாவா? ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? யார் வந்து கண்டு பாரு. பிரியா கண்ணு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. என்னம்மா இது திடுதுப்பு வந்து நிக்கிற? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ராசாத்தி உள்ள வாமா. அருண், இவங்க எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாங்க. இவங்க பேரு சின்னத்தாயி. இவங்க அவங்கதான் எங்க அம்மா. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. ஐயா நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீ MTV பாத்திருக்கியா? இல்ல சார். நீ VTV பாத்திருக்கியா? நீ நான் பஞ்சாயத்து டிவி தாங்க பார்த்தேன். அதான் உனக்கு வயலும் வாழ்வு தவிர வேற எதுவுமே தெரியல. I am US return. What's the matter? அது ஒண்ணு இல்லங்க. அப்படினா கிளம்பி என் பிரைவசியை கெடுக்காத. அவனுக்கு கொழு காச்சி ஊத்த போறாங்க. அம்மன்.
ஓ, இந்த எல்லாரும் ஈஸ்வரி கச்சேரி வைப்பீங்களே? ஆமா. மெயின் ரோட பிளாக் பண்ணி ஜாம் பண்ணி டிராபிக்கையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களே? ஆமா. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கோயில்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் குழாய் கட்டி சவுண்ட் சர்வீஸ் வச்சு படிக்கிற பசங்களையும் வயசான சிக் பேஷண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துவீங்களே? 25 வருஷமாச்சு, இன்னும் உங்க சிஸ்டத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறத கிண்டலா பண்ற? ஆத்தாவை கிண்டல் பண்ணலப்பா, அவ ஆத்தா தானே. நாம அவ குழந்தைங்க தானே. நாம மட்டும் காலையில கலர் சட்னியா வச்சு டிஃபன்ங்கிற பேர்ல எத்தனை ஐட்டங்களை உள்ள தள்ளுறோம். ஆனா ஆத்தாவுக்கு மட்டும் பல வருஷமா லிக்விட் ஃபுட் கூலையே ஊத்துறீங்களே. ஏன் அவளுக்கு ஒரு இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், செட் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்க கூடாதா? காய்ச்சற கூழ் என்னமோ அம்மனுக்கு படைக்கதாங்க, ஆனா அதை குடிக்கிறது ஏழை ஜனங்கய்யா. ஏழைங்க? பால் ஃபீல் பண்ணாதீங்க பால், ப்ளீஸ். ஏழைங்கன்னு சொல்லி ஹார்ட்டை டச் பண்ணிட்டாப்பா. இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. உள்ள போங்க, 1000 ரூபீஸ் செக் போட்டு கொடுப்பான், வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வரங்கய்யா. ஆத்தால கேட்டா சொல்லுங்க. ஆமா, நீயும் கூல் தான் காய்ச்ச போறியா? ஆமா. வேற ஏதோ காய்ச்சற மாதிரி இருக்கான். போ போ, சீக்கிரம் போ. அப்பாடி, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போ டபுள் டாய்லெட் நீ பாரியா, ஏன் பேக்ல ட்ரபிள் சீக்கிரமா நீ வாரியா. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தா தெரியல, டாய்லெட் போயிட்டு இருக்கேன். அட பாவி, கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்டுல இப்படி ஒரு அநியாயம் பண்றியது நியாயமா? எது நியாயம்? இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்களே, இதுல எவ்வளவு ரூம்ஸ் இருக்குது, எத்தனை பெரிய டைனிங் ஹால் இருக்குது, எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்குது. ஆனா அத்தனை பேரும் போறதுக்கு ஒரே ஒரு கக்கூஸ் இருக்குது. அது உனக்கே பத்தாது. டேய், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா, உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன்டா. இருடா, அருவாள் எடுத்துக்கிட்டு வரேன், இங்கே இருடா. வேற என்ன சார் சாப்பிடுறீங்க? பிஸ்ஸா இருக்குதா? பிஸ்ஸா? பர்கர் இருக்குதா? அர்ப்பியா? அட கன்றாவியே, இதுக்கு தான் இதெல்லாம் நான் உன்கிட்ட கேக்குறது இல்ல. இதெல்லாம் யூஎஸ் டிஃபன் யா. அட பையா, பட. Paul, what is this stuff? நல்ல ருசி, but ரொம்ப oily. That is called தமிழ்நாடு பஜ்ஜி. பஜ்ஜி? யா, அது சாதாரண டிஃபன் இல்ல டார்லிங். அதுக்குள்ள தமிழன் பஞ்சபூதத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கான். பஞ்சபூதம்? Why devils? No, 5 natural forces. அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம். மிளகா பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்பெல்லாம் எரியும், அக்னி. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும், வாயு. கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்பெல்லாம் நீர் கோத்துக்கும், நீர். இப்படி சாப்பிட்டு பாடியை கவனிக்காம விட்டா ஒர்த் இல்லாம பாடி எர்த்துக்கு போயிடும். அதுதான் நிலம். அப்படினா உசுரு? அது மேல போயிடும், ஆகாயம். பாத்தியா பஞ்சபூதத்தை எப்படி பஜ்ஜிக்குள்ள ஒளிச்சு வச்சான் தமிழன். பால் கையை வாஷ் பண்ண ஃபிங்கர் பால் தருவாங்களா? நோ நோ நோ, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் இந்த வில்லேஜ்க்கு வரல. இங்க வாஷ் பேசின் இருக்கிறதே டவுட். ஒன்னு பண்ணலாம், நீ உன் எச்சக்கையை இவன் டி-ஷர்ட்ல தொச்சுக்கோ, நீ உன் எச்சக்கையை இவன் பனின்ல தொச்சுக்கோ. ஐயோ பசிக்குது, சோறு போடு சோறு. அங்க ஓடு வரத புடி. பால் பால், Yeah. what a miraculous lady. What's the problem? Amplifier இல்லாம wire இல்லாம இந்த அம்மா ஒரு புது இன்ஸ்ட்ருமென்ட் வச்சிருக்காங்க. லேடி மட்டும் தனியா வந்திருக்கு. இன்ஸ்ட்ருமென்ட் எங்க? பின்னாடி லாரியில வருதா? நான் தான் வச்சிருக்கேன். ஓ மை காட், இன்ட்ரஸ்டிங். எங்க ப்ளே பண்ணு. என்ன சத்தம்? எங்க இருந்து வருது? வாய்க்குள்ள இருந்து வருது. மவுத்ல இருந்தா வருது? யா. காட்டு. வைட் ஓபன். எங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணு. காபே. ஓ மை காட், வாட் a miracle. நாக்குங்கற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமென்ட், அத வச்சு ப்ளே பண்ணு. ஆம்பிளிஃபையர் இல்லாம, கரண்ட் இல்லாம. எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற? வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம். Paul, நாங்களும் அத ட்ரைனிங் பண்ணிக்கிறோம். Go ahead. Yes Paul, நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மறந்துட்டு போக மாட்டோம். ஃளைட்ல பஸ்ல லக்கேஜ் போட மாட்டோம். யா, பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட்? அதாவது இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ஆத்திர அவசரத்துக்கு நம்மளால அடகு வைக்க முடியாது. இட்ஸ் ஆல் ரைட், அத நான் அப்புறமா டீல் பண்றேன். மேடம், இந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நீ என்ன பேர் வச்சிருக்க? குலவை. குலவை. குலவை? ஓகே, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ யூஸ் பண்ணுவ? வயக்காட்டுல நடவு நடும்போது லூசு பண்ணுவான். பொண்ணுங்க வயசுக்கு வந்து குடிசை நுழைய விடும்போது லூசு பண்ணுவான். ஆத்தாளுக்கு மழைப்பாரு ஓட்டு தூக்கும் போது லூசு பண்ணுவான். ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி லூஸ் பண்ற? 5 வாட்டி கூட லூசு பண்ணலாம். நீ செய்வே, உன் வாயை பார்த்தாலே அதோட சர்வீஸ் தெரியுது. இட்ஸ் ஆல் ரைட், எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். நீ தனியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீட்டுக்கு வரட்டா? Once more. தனியா முத்தவையா, என்ன தைரியம் இருந்தா தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன். நெஞ்சல ஒடிச்சு போடுவேன். பொம்பளை வெளியே ரோட்ல நடக்க முடியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏய், இது நம்ம ட்ரம் செட் மாதிரியே இல்ல? வாட் இஸ் திஸ் இன்ஸ்ட்ருமென்ட்? அத ஏன் தீயில போடுற? தீயில போடலன்னா தீயில வாட்றேன், அப்பதான் வாசி வரும். ஹேய் பேர் பாடி, நீதான் அன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி தாய் மண்ணே வணக்கம் பாடி டென்ஷன் ஆனே. நான் தான். நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா? மே ஐ கம் இன்? கம்முனா கம்முனாடி பாப்பா, என்னமா? ஓ, வாட் a wonder. நம்ம இன்ஸ்ட்ருமென்ட்ல எல்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது. ஆனா இவன் என்னடா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியுங்கறான்.
பை தி வே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? தார தப்பட்டை. இது சப்பட்டையா? எக்ஸ்ட்ரா. ஓ, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவ? பர்த்டே, மேரேஜ் டே? ஐயய்ய, சாவுக்கு வாசிக்கிறது. சாவுக்கா? யூ மீன் டெத்? ஆமா, இது பேரே சாவு கூத்து. நாங்க அடிச்சுக்கின்னு ஆடிக்கினே முன்னால போவோம். அப்பிட்டான பாடி ஆடாம பின்னால வரும். ஓ, I see. If you don't mind, எனக்கு கொஞ்சம் நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா? என்ன சார் திட்டுறீங்க? திட்ல மேன், ஃபாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? ஏமா நட வாசிக்கலாம் வாமா. நிறுத்துங்க. அடுத்தது ஆகா ஆகா, இது மியூசிக் இல்ல மேன், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ். இந்த மியூசிக்கை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி தான், டெம்பரரி தான். என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம்ங்கிற திங்கிங் வரும். அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே, அவன்கிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், திமிர், ஈகோ எல்லாமே அவனை விட்டு போயிடும். இந்த மியூசிக்கை தேடித்தாண்டா நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இந்தியாவுல, இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதைக்குதே. என்ன சாமி உதைக்குது? இந்த மியூசிக்கை யாருக்காக வாசிக்கிறீங்க? செத்தவனுக்கோசரம். ஆனா அவனால அதை கேட்க முடியாதே. அவனால கேட்க முடியாத சாமி. சாமி, எத்தனையோ பேத்தை அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா நான் மப்புல இருந்துக்கிறேன். ஸ்டாப். ஒன்னையே நீ அடிச்சுக்க கூடாது. இத பார், இதுக்கு தாண்டா யூஎஸ் போனுங்கிறது. அப்ப தாண்டா அறிவு வளரும். டேய், நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா, ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக். ஆனா அத அவனால கேட்க முடியலையே. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். நானே இத ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ சொன்ன சாவு கூத்து. அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன். புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக்னு எழுதுவேன். ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ஒன்று வாங்கிடுவேன். 30% உனக்கு, 70% எனக்கு. ஓகேயா? நீ வானா வர போற, போனா போ போற சாமி. இட்ஸ் ஆல் ரைட். பழைய சோறு பிச்சை போடு. போங்க பால், இதெல்லாம் நம்ம பாடுற பாட்டா? என்ன பண்றது, நம்ம கண்டிஷன் அப்படி ஆயி போச்சுடா. பால், உங்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தோம். கடைசியில நீங்க மாட்டுக்கோட்டையில உட்கார வச்சிட்டீங்களே. மாட்டுக்கோட்டையை பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்காத. தி கிரேட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த லொகேஷன் இதுதான். தி கிரேட்டஸ்ட் ஃப்ளூட்டிஸ்ட் லார்ட் கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பெட் அனிமல் இந்த மாடு தான். எங்கடா அறிவாளி? ஏய் ஏய், ஸ்டாப் ஸ்டாப். யாருமே நீ? எதுக்காக இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உருவற? எங்க இவ்வளவு கோவமா கிளம்பிட்ட? டேய், எங்க அக்கா பொண்ணு உட்கார்ந்தாடா. ஏன் இவ்வளவு நாளா உட்கார முடியலையா? ஃபைல்ஸ் ப்ராப்ளமா? ஏய், வெறுப்பேத்தாத. வயசுக்கு வந்துட்டாடா. ஏஜ் அட்டைன் பண்ணிருக்கா. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? சின்ன தம்பி மாதிரி அரைச்ச சந்தனம் அழகு சந்தனம்னு பாட போறியா? ஏய், கிண்டல் பண்ணாத. மொறப்படி அவ உட்கார்ந்ததுக்காக எனக்கு பத்திரிக்கை வரல. அதனால என் மாமன் தலைய சீவா. ஓ மை காட். மாமன் பொண்ண மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு திரிறானுங்க. அதனாலதான்டா ஜாதியும் ஸ்ட்ராங் ஆகுது, வியாதியும் ஸ்ட்ராங் ஆகுது. என்னடா சொல்ற? நான் சொல்லலடா, டாக்டர்கள் சொல்றாங்க. சொந்த ரத்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறக்கும், வீக்கா பிறக்கும், மக்கா பிறக்கும்னு. அதனால எல்லாரும் காதல் பண்ணி கலப்பு மனம் பண்ணுங்கடா. அப்பதான்டா ஜாதியும் ஒளியும் வியாதியும் ஒளியும். அண்ணா அண்ணா அண்ணா, நம்ம சாதி சனங்கள்லாம் சேர்ந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கண்ணே. அதனால உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. இந்த வெட்டி பயிலுங்க என்னென்ன பேச்சு? வாங்கன்னு போவோம். ஆஹா, இவங்களை திருத்தவே முடியாது போல இருக்கே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம போட்ட சாவு குத்து கேசட்டாவும் சிடியாவும் வந்திருக்குது. மெட்ராஸ்ல இருந்து அனுப்பி இருக்கிறான். ஆனா அதெல்லாம் விக்குதா விக்கலையா, எவனாவது வாங்குறானா வாங்கலையா, ஒரு டீடைல்ஸும் தெரிய மாட்டேங்குது. சரியான ரிமோட் வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோம். பால், எம்டிவி பார்க்க போதே ஃபீவரிஷ் இருக்கு பால். இந்த கிராமத்துல ஏதுடா எம்டிவி? எல்லாம் எம்டி பசங்க. பகல்ல ஃபுல்லா சமையல் குறிப்பும் மெகா சீரியலுமா பார்த்து தள்ளுவானுங்க. நைட் ஆனா மிட் நைட் மசாலாவை பார்த்துட்டு அதே மூட்ல பாப்புலேஷன் ஏத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம யூஎஸ்ல போய் பாத்துக்கலாம். அந்த கால ரொம்ப அரிக்குது, சொல்லி விட. லைட்டா சொல்லி. என்னடா இது, ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு பெண்டு காலம் இறங்கி வர்றான். டிஃபன் கிஃபன் வாங்கி கொடுப்பானா? ஐயா, ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேஸ்ட டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க? ஐ அம் 30% ஷேர் ஹோல்டர். ஷேர் டேபிள்ங்கற? டே, அது ஷேர்டா. அப்படி பார்த்தா 70% ஷேர் ஹோல்டர் நான்டா. சாமி, நீங்களா? என்ன சாமி இப்படி கந்தல் ஆயிட்டீங்க?
டேய் நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே? ஆமா சாமி. என்னடா இது மாறு வேஷம்? நகைக்கடை ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பொம்மை மாதிரி இருக்கிறியே, இதெல்லாம் எங்க திருண்ண? எல்லாம் நீங்க போட்ட பிச்சை சாமி. நான் இப்ப பிச்சை போடுற கண்டிஷன்ல இல்லடா. நீ குடுத்தீர அதெல்லாம் நானே வச்சுக்க வேண்டாம். நாங்கெல்லாம் டீ சாப்பிட்டே 3 days ஆச்சு. பாரு பேண்ட்டை வித்துட்டு பிஜி ஐல ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் நானு. அப்படி இல்ல சாமி, நம்ம 30-70 அக்ரிமெண்ட் போட்டோம்ல. ஆமா. அந்த 30% வந்த லாபத்துல தான் இந்த செயின் எல்லாம் நான் போர்டுகாரன் கூட வாங்கிக்கிறேன், கூடு கூட கட்டிக்கிறேன். நீங்க தான் வந்து பால் காய்ச்சணும். ஏய் பால், 30% கிடைச்ச இவனே உள்ள வசதியாகறான் பால். 70% கிடைக்க போற நாம என்னென்ன வாங்கலாம் பால்? Varieties and different colors of dresses. Benz car, BMW car. பால், பேசாம ட்ரெயின் வாங்கி விடலாம். கச்சேரி போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். போட்டுக்க தெரியாம டிடிஆருக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுத்து போர் அடிச்சு போச்சு. சபாஷ். பட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். இந்த மேட்டர் இந்த கிராமத்துல யாருக்கும் லீக் ஆயிர கூடாது. தெரிஞ்சா பொல்லாத பசங்க எல்லாரும் நம்ம மேல திருஷ்டி போட்டு நம்மள எரிச்சு விட்டுருவானுங்க. இல்லனா கோயில்ல போய் காசு வெட்டி போட்டு கை கால் இழுக்க வச்சிருவானுங்க. அதுக்கு முன்னாடி யுஎஸ்க்கு ஒரு சார்ட்டர் ஃளைட் பிடிச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட வேண்டியது. சாமி, என்ன சாமி அமெரிக்கா? உன் பேர் உள்ளூர்லயே பயங்கரமா பரவி நிக்குது. நான் பாக்குறது கும்பல் காத்துறாங்க பாரு. ஓ வாசாமி. ஹாய் லோக்கல் கிரவுட், வாட் இஸ் தி மேட்டர்? ஏய் நீதான் சாவு குத்துன்னு கேசட் போட்டவனா? அதெல்லாம் ஓல்ட் நியூஸ். அதே இப்ப கேக்குறேன். உனக்கு நான் 2 minutes அப்பாயின்மென்ட் தரேன். வேற ஏதாவது கேளு. அட பாவி, என் பையன் அந்த கேசட் போட்டு கேட்ட உடனே எங்க அப்பா மஞ்ச காமால இருந்தவன் போயிட்டான்டா. அது மஞ்ச காமால வந்தா நீங்க எங்கடா கேர்ஃபுல்லா இருக்கறீங்க? அப்பதானடா ராவா உள்ள விடுறீங்க. அதுல டிக்கெட் வாங்கிட்டு மேல போய்ட்டான் போல இருக்கு. டேய், உன் கேசட்ல இருக்கிற பாட்டை கேட்டு என் குழந்தை ஜரம் வந்து ஆஸ்பத்திரியில படுத்துருக்குடா. ஆமா ஐஸ்வர்யா ராய், உன் பாடி அழுகு கெட்டற கூடாதுன்னு நீ தாய்ப்பால் கொடுக்காம விட்டுருப்ப. அதுல குழந்தை வீக் ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. சொல்ல வந்துட்டா பேருச்சா. கிராமத்து போயிட்டெல்லாம் என் பாடியில பிராக்டிஸ் பண்ணாதீங்க, போகடா. அட பாவீங்களா, ஹேர் ஸ்டைலையே மாத்தி விட்டீங்களடா. ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. மைக், ஜாக், ஹெலன், ஐயோ எல்லாரும் அந்த சாவு குத்து பார்ட்டி பார்சல் பண்ணிட்டு போயிட்டா போல இருக்கு. வாட் a different sound. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. தொப்பையே இல்லையே, நீங்க ஒரிஜினல் தான். கோச்சிக்காதீங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க சார். கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் லேட்டா வந்தா கூட என் பாடியை தான் நீங்க பாத்துருப்பீங்க. நான் போட்ட சாவு குத்து கேஸ்ட் எனக்கே போட்டிருப்பானுங்க. பை தி பை, நீங்க ஜீப்ல வரும்போது அந்த மேல சைரன் சவுண்ட் சூப்பரா இருந்தது. ஒரு 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? ஒன்னையும் சேர்த்து போட்டுக்கலாம். டேய் டபுள் எக்ஸ்எல் நீயாடா? டேய் பிராடு, இவன்தான் மியூசிக் வாசிச்சா மழை வரும் வெயில் வரும் டூப் போட்டான். கரெக்ட் டைம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படியே உள்ள வைக்க அவனை. கான்ஸ்டபிள்ஸ், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு தப்பா அரெஸ்ட் பண்றீங்க? உன் மேல ஒரு மர்டர் கேஸும் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால உன்னை உள்ள வச்சு விசாரிக்கணும். எது சொல்றதால கோர்ட்ல வந்து சொல்லிக்க. கோர்ட் கேஸ் இதெல்லாம் வேணாங்க. வாய்தா மேல வாய்தா போட்டு இழுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆக்கி டிலே பண்ணிடுவாங்க. ஏதா இருந்தாலும் நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. வர்றேன். நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கிண்டல் பண்ண எனக்கு இது வேணும். ஓ மனிதர்களே, இவன் இசைப்பயணம் முடியவில்லை. இவன் மீண்டும் வருவான் என்று இவன் தாத்தா இவனுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார்.